ஒரு எண்ணத்தை நான் கொள்ளும் பொழுது அதில் நியாயம் இருக்கிறதா என்பதை நிச்சயமாக நான் அறிவேன். எனக்கு நியாயம் வேண்டும். ஆனால் பிறருக்கும் அதே நியாய உணர்வு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறுகின்றோம். அல்லது பிறருக்கும் அதே நியாய உணர்வு இருக்கிறது என்பதை கவனித்தாலும் அலட்சியப்படுத்துகின்றோம். அதை பற்றி நாம் எந்த விதத்திலும் கவனத்தை கொள்வதில்லை. அவர்களுக்கு நம் மூலமாக ஒரு தீமை ஏற்பட்டால் முதலில் அது என்னைத்தான் பாதிக்கும். எந்த அளவுக்கு நான் நியாய உணர்வுகளை எனக்குள் ஊட்டி வளர்க்கின்றேனோ அந்த அளவுக்கு என்னுடைய குண நலன்கள் பெருகுகின்றன. மேலும் மேலும் நியாய உணர்வுகளில் நான் அதிகரிக்கின்றேன். எனக்கு மிஞ்சிய அந்த நியாயமும் ஞானமும் பிறரிடமும் அதே நியாயமும் ஞானங்களும் இருக்கின்றன என்பதை எனக்கு தெளிவாக அறிவிக்கின்றது. என்னுடைய ஒரு வார்த்தை சத்தியமாக இருக்க வேண்டும். அந்த சத்தியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தும் இருக்க வேண்டும். ஊருக்கு உபதேசம் செய்வது கூடாது. சொந்தத்திலிருந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நான் பேச வேண்டும். உங்களுக்கு ஒரு அநியாயம் செய்கின்றேன், ஆனால் நியாயத்தை போன்று நான் உங்களுக்கு பேசுகின்றேன். அப்படியானால் எனக்கு எது நியாயம் அநியாயம் என்று தெரிகிறதோ அதனை அறிவிப்பவன் யார்? அதை போன்றே யார் உணர்கின்றார்களோ பேச்சை கேட்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த நியாய உணர்வு இருக்கும் பொழுது யாரை நான் ஏமாற்றுகின்றேன் என்றால் என் இறைவனை நான் ஏமாற்றுகின்றேன், ஏமாற்ற விடைகின்றேன். தப்பு சரி இந்த இரண்டில் நான் உணரும் பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு உணர்த்துகின்றது, நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். நிச்சயமாக எனக்குள் என்னுடைய இறைவன் நிகழக்கூடிய ஒவ்வொரு ரகசியத்தையும் அந்தரங்க ஆலோசனைகளையும் கவனிப்பவனாக இருக்கின்றான். பொய் சொல்லும் பொழுது அவனுக்கு முன்பாகவே நான் பொய் சொல்கின்றேன். நயவஞ்சகத்தோடு மனிதர்களிடம் நான் இயங்கும் பொழுது வாழும் பொழுது அவனை நிராகரித்து புறக்கணித்து அலட்சியப்படுத்தியவனாக வாழ்கின்றேன். என் மனதின் சாட்சியம் அது எனக்கு அறிவிக்கின்றது. தெரிந்தே நான் தவறு செய்கின்றேன். இவை எல்லாமே உலகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் பெரிதாக எண்ணுகின்றேன். ஒவ்வொரு தேவையும் உயிரோட்டமுள்ள தேவையாக உங்களுக்கு வேண்டும். இது இறைவனுடைய அறிவிப்பு. உங்களுக்கு பாதகமானது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இதுவும் இறைவனுடைய அறிவிப்பு. ஏன் அது உள்ளத்தில் இருக்கக்கூடாது? எனக்கு அழகானது எனக்கு வேண்டும், எனக்கு சுகம் இல்லாததும் எனக்கு அநியாயத்தையும் அழிச்சட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த குணமும் இருக்கக்கூடாது. ஏன் அந்த குணம் இருக்கக்கூடாது? உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அவன் உருவாக்க இருக்கின்றான். எவ்வளவுதான் நான் வாய்களில் அழகான விஷயங்களை பேசித் தெரிந்தாலும் சரி, உள்ளத்தில் அது இருக்கின்றதா, உங்களுடைய இயற்கையாக அமைந்திருக்கின்றதா, அந்த இயற்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா என்பதை நான் உணராமல் எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை கொண்டு நான் பேச வேண்டுமே தவிர, அதை கொண்டு நான் செயல்பட வேண்டுமே தவிர, மனிதர்களிடமிருந்து புகழாரம் பெறுவதற்காக வேண்டி சில விஷயங்களை பேசிவிட்டார் என்ற கைத்தட்டல் வாங்குவதற்காக வேண்டி என் இயற்கையில் இல்லாத ஒன்றை நான் பேசும் பொழுது நான் பெரும் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றேன். மற்ற மனிதர்களை பற்றி நான் பேசுகின்றேன்.
நன்மையை பேச வேண்டுமா, தீயதை பேச வேண்டுமா? சாதாரணமாக ஒருத்தர் நம்மளை பற்றி சொன்னால், உங்களை பற்றி ஒருத்தர் சொன்னார்னு கேட்கும்போது என்ன சொன்னார் அடுத்த கேள்வி, அந்த ஆசை இருக்கும். உங்களை பற்றி தவறாக சொன்னார் என்ற போது என்னுடைய உள்ளம் சுருங்குகிறது. உங்களை பற்றி அழகாக பேசினார் என்று இருக்கும் பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்மையானதா என்பதை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய மனதில் இல்லாததை கொண்டு நான் பேசிய பேச்சு அவர்களை ஈர்த்திருக்கின்றது. அவர்களுடைய உள்ளத்திற்கு அது அழகாக இருந்திருக்கின்றது. என்னை விட அவர்கள் மேன்மையானவர்கள். காரணம், நான் இல்லாததை கொண்டு உபதேசம் செய்கின்றேன். அவர்கள் தங்களுடைய தேவையை கொண்டு அறிந்து உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அழகான சொல் என்று கூறும் பொழுது அவர்கள் உண்மையாளர்கள், நான் பொய்யானவன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய இயற்கையாக அது இருந்து நான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு நன்மையை செய்தவர்கள் ஆவீர்கள். இறைவன் நம்மிடமிருந்து உத்தரவாதமும் வாங்கியிருக்கின்றான். நாம் அவனுக்கு வாக்குறுதியும் அளித்திருக்கின்றோம். என்ன என்றால், உங்களுக்கு நியாயமான வாழ்க்கை வேண்டும் என்று இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். வேண்டும் என்று நாம் ஏற்றுக்கொண்டோம். அவனிடமிருந்துள்ள உத்தரவாதம், உங்களுடைய எண்ணத்தின் அழகு அவனிடமிருந்துள்ள உத்தரவாதம். அதை நான் ஏற்றுக்கொள்வது நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. ஒவ்வொருவருக்கும் இதே உத்தரவாதமும் நீங்கள் அவனிடமிருந்து விரும்பி ஏற்றுக்கொண்ட அந்த வாக்குறுதியும் இருக்கின்றன. அப்படியானால் நான் எப்படி வாழ்ந்தால் எனக்கு இறைவனுடைய வழியில் என்னுடைய சுகம் இந்த வாழ்க்கையில் அமையும்? இறை வழி மருத்துவம் என்பது நான் இழந்த சுகத்தை மீண்டும் பெறுவதில் இல்லை. இனி இழக்க முடியாத சுகத்தை நான் இறைவனிடமிருந்து விரும்புகின்றேன். இது இறைவழி மருத்துவத்தினுடைய மிக முக்கியமான பகுதியாகும். நான் பிரார்த்தனை செய்துவிட்டேன், எனக்கு இறைவனிடமிருந்து பதில் இல்லை. என்ன பதில் வேண்டும்? இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய இந்த ஒரு சுகவீனத்திற்கும் கஷ்டத்திற்கும் நான் இறைவனிடம் பிரார்த்தித்தேன், எனக்கு நிவாரணம் இல்லை. அப்படியானால் அந்த நிவாரணம் வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. உங்களுக்கு உங்களுடைய தீமைகள் நிகழ வேண்டாம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பேசும்பொழுது நல்ல பேச்சையே பேசுங்கள். நயவஞ்சகத்தை கொண்டு பேச வேண்டாம். புகழுக்காக பேச வேண்டாம். அருளுக்காகவும் ஒருவருடைய நன்மையை விரும்பியும் அவர்கள் மீது பணிவையும் இரக்கத்தையும் கொண்டவர்களாகவும் நன்மையை பேசுங்கள். உங்களுடைய நிலைமையை காட்டிலும் அவர்களுடைய நிலைமை உலகத்தினுடைய அடிப்படையில், பொருளாதாரத்தின் அடிப்படையில் மிக அதிகமாக இருந்தாலும், நீங்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் மிக குறைவாக கொண்டிருந்தாலும், உள்ளத்தில் சுகமான விலை மதிப்பில்லாத அந்த மாபெரும் பாக்கியத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் கொண்டவர்களாக நீங்கள் வாடுங்கள். பிறருக்கு நன்மை வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது முதலில் அது உங்களுக்குத்தான் விளையும் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் பறிபோகாத சுகமும் வேண்டும், குண நலன்களும் பெருக வேண்டும், இறை பாக்கியங்களும் அமைய வேண்டும் என்று நான் விரும்பும்போது முதலில் அது எனக்குத்தான் என்பதை நான் அறிய தவறுகின்றேன். கண் முன்பாக அவர்கள் அந்த சுகங்களில் அதிகமாகி வரும்பொழுது பொறாமை கொள்ளக்கூடாது. உங்களை விட, நீங்கள் பேசக்கூடிய பேச்சை விட, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையை விட அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட சத்தியம் இதைவிட அழகாக இருக்கின்றது. அவர்களுடைய நம்பிக்கையினுடைய வேகம் இதைவிட அதிகமாக இருக்கின்றது. இதனையெல்லாம் அறிபவன் இறைவன் தான், நீங்கள் அல்ல. பொய் பேச வேண்டாம், நமக்கு அது பாதகமாக முடியும் என்பது என்னை விட இங்கு இருக்கக்கூடிய பல பேருக்கு வேகமாக மனதில் இருக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கலாம். அவர்களுடைய நிலைமையின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு அவ்வளவு வேகமாக அதனை அவர்களுடைய மனதில் இருத்தியிருக்கலாம். அதன் காரணமாக உங்கள் கண் முன்பாக உங்களுக்கு மேலாக அவர்கள் நல்ல நிலையில் விளங்குவார்கள். இதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு நிலைமையும், ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் அவரவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நியாய உணர்வுகளுக்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு அது விளைச்சலாக ஆரம்பமாகிறது. இதனை ஏற்றுக்கொண்ட நிலையில் நான் பேசும் பொழுது எனக்கு முன்பாக நீங்கள் அனைவருமே உயர்ந்த நிலைக்கு வருவீர்களானால் என் நிலை இன்னமும் உயரவில்லை என்று இருக்கும் பொழுது ஒரு அணுவளவு கூட பொறாமை ஏற்படக்கூடாது.
எனக்கு நானே பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றேன். அதாவது என்னுடைய உணர்வுக்கு, உள்ளத்தின் உணர்வுக்கு, உள்ளத்தினுடைய நியாயத்தினுடைய போக்குக்கு நான் விரோதமாக இருக்கின்றேன். என்னுடைய நியாய உணர்வுகளை எனக்கு அறிவிப்பவன் என்னுடைய இறைவன். ஏனென்றால் அவன் சத்தியவான். யார் அறிவிக்க முடியும்? அந்த உண்மை என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் காலமெல்லாம் நான் என் இறைவனோடு இருக்கின்றேன், அல்லது இறைவன் என்னோடு இருக்கின்றான். அவ்வப்போது உண்மைகளை உணர்கின்றேன். அப்படியானால் அவ்வப்போது தான் நான் என் இறைவனை கவனிக்கின்றேன். பெரும்பாலும் நான் என் இறைவனை கவனிப்பதில்லை, அலட்சிய போக்கில் இருக்கின்றேன். என் இறைவனை நான் கவனிக்காமல் அலட்சிய போக்கில் இருக்கும் காலமெல்லாம் எனக்கு கெட்ட சக்திகள் இணைகின்றன. மிக தீமையான சக்திகள். இறைவன் மிக அழகான மாபெரும் ஆற்றல் மிக்க படைக்கும் சக்தி. அதற்கு நேர்மாறாக மிக கேடான தீமையை, வேதனைகளை கொடுக்கக்கூடிய, இன்னும் முடிவாக அழிக்கக்கூடிய சக்தி. இந்த இரண்டிற்கு இடையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரமும் மனித சமுதாயத்தில் எனக்கு நன்மைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது நமக்கு இருக்க வேண்டுமே தவிர, இதுவரையில் இருந்த மாதிரி அவன் நாசமாக போகட்டும் என்ற எண்ணத்தை கொண்டோ, அவன் என்னுடைய விரோதி என்ற எண்ணத்தை கொண்டோ, எனக்கு முன்பாக அவர்கள் உயர்ந்திடக்கூடாது என்ற பொறாமையை கொண்டோ, நான் அவர்களுக்கு முன்பாக மேலோங்கி நிற்க வேண்டும் என்ற பெருமையை கொண்டோ ஒருபோதும் நாம் வாழக்கூடாது என்று இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய நெஞ்சத்தை பற்றி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மற்றவர்களை துச்சமாக மதிப்பதோ, மற்றவர்களை நமக்கு கீழாக ஆக்கி நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதோ, மற்றவர்களை பார்த்து எனக்கு அப்படி இல்லை என்று இயங்குவதோ இறைவனிடம் ஒருபோதும் ஒரு அழகான வாழ்க்கையை நாம் வாழ்ந்ததாக அர்த்தமாகாது. அவன் நம்மை பற்றி திருப்தி கொள்வதும் இல்லை. அவனுடைய அதிருப்திக்கு ஆளாகாத நிலையில் எனக்கு என் இறைவன் நியாய உணர்வை கற்பிக்கும் பொழுது என்னுடைய உயர்வுக்கான அந்த தகுதியையும் இறைவன் அறிந்தவன். எந்த அளவுக்கு வசதிகளை கொடுத்தால் இவர்கள் என்னுடைய நினைவில் இன்னும் அதிகமாவார்கள், எந்த அளவுக்கு வசதிகளை கொடுத்தால் இவர்கள் என் நினைவில் நிரந்தரமாக நிலைத்திருப்பார்கள் என்பதை இறைவன் அறிகின்றான். உங்களுடைய நிலை நிச்சயமாக உயர இருக்கின்றது. இன்றைய நிலையில் எவ்வளவுதான் நான் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனநலக்குறைவு ஏற்பட்டுவிடக்கூடாது. நான் இறைவனை மறந்துவிட்டதன் காரணமாக என்னுடைய மனதில் என்னுடைய இறைவனுடைய வாக்குகள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள், நீங்கள் பொறாமைப்படுகின்றீர்கள், நீங்கள் ஆத்திரமடைகின்றீர்கள். உங்களுடைய கோபம் மற்றவர்களை அடித்துவிட்டால் கூட உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் போலும் நான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் அழிய வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். யாருக்கு நியாய உணர்வு அதிகம்? யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இடையே இறைவன் கேட்கின்றான். நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமானால் உங்களுக்கு நான் நியாய உணர்வை அளித்தேன். அந்த நியாய உணர்வில் நீங்கள் நிரந்தரமாக நிலைத்திருக்கவில்லை. உங்களுடைய உலகத்தின் சுகபோகங்களிலும் வாழ்க்கை வசதிகளின் போக்குகளிலும் உங்களுடைய நாட்டம் அதிகமாக இருந்தது. நீங்கள் விரும்பக்கூடிய பொருள்கள் அவ்வளவும் நான் படைக்கக்கூடிய பொருள்களை போன்றதல்ல. நீங்கள் படைத்திருக்கக்கூடிய, நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நெருப்புக்கு இரையாகக்கூடியது. நான் படைக்கும் ஒவ்வொன்றும் குளிர்ச்சியிலிருந்து உருவாகக்கூடியது. உங்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குமே தவிர இந்த உங்களுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய இந்த வெளிச்சம் கண்களையும் உறுத்துகின்றது, வெப்பமாகவும் இருக்கின்றது, எரிச்சலாகவும் இருக்கின்றது. ஆனால் வெளியில் பார்க்கக்கூடிய அந்த வெளிச்சம் குளிர்ச்சியாக இருக்கின்றது. என் படைப்புக்கும் உங்களுடைய கண்டுபிடிப்புக்கும் இடையே நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு உல்லாசமாக வாழலாம், வசதிகளோடு வாழலாம், விசாலமான வாழ்க்கையில் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நான் உங்களுடைய உள்ளத்தில் அமைத்திருக்கின்றேன், உங்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சியின் மீது அமைத்திருக்கின்றேன். அங்கு ஏதாவது ஒரு உஷ்ணம் ஏற்பட்டுவிட்டால், அங்கு நெருப்பு பற்றி கொண்டால் அகிலங்களே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எவ்வளவுதான் உங்களுடைய மக்களும் நீங்கள் கண்டுபிடித்த பொருட்களும் இருந்தாலும் சரி உதவி செய்ய முடியாது. என்னுடைய குளிர்ச்சியான படைப்புகளும் இருந்தாலும் சரி அவையும் உங்களுக்கு உதவாது என் அனுமதியின்றி. ஒரு சாதாரண காற்று அடித்தால் கூட அது நெருப்பு காற்றாக இருக்கும். எனக்கு உடலெல்லாம் சிலிர்த்து போகும்,
கம்பளம் பொத்தி கொண்டிருக்க வேண்டும். உள்ளுக்குள் நெருப்பாக கொதிக்கிறது. இப்போ காற்று வேண்டுமா? உள்ளுக்குள் குளிர்கின்றது, வெளியில் நெருப்பாக இருக்கின்றது. என் உடல் கொதிக்கின்றது, உள்ளுக்குள் குளிர் நடுங்குகின்றது. இப்பொழுது காற்றும் வேண்டும், ஆனால் உள்ளுக்குள் குளிர்கின்றது. போர்வை எடுத்து போர்த்தினாலும் சரி, குளிர் போவதில்லை, முடியாது. இறைவனுக்கு எது முடியும்? எல்லாம் முடியும். எது முடியாது? அவனால் முடியாதது எதுவும் இல்லை. அவன் நாடியதை செய்பவன். என் மனதுக்கும் என்னுடைய அறிவாற்றலுக்கும் எதுவெல்லாம் பொருந்தவில்லையோ அதற்கு மேலாக ஞானம் மிக்கவன் அவன். உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஆற்றலும் ஒரு புறம், இறைவனுடைய ஞானங்களும் அவனுடைய மாபெரும் மன்னிப்பும் அருளும் இன்னொரு புறம். எதனை நீங்கள் தேர்வு செய்ய விரும்புவீர்கள்? இப்பொழுது உங்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான் உங்களுடைய மனதுக்கு, அருளையும் பாக்கியத்தையும் என்னுடைய விருப்பத்தையும் பொருத்தத்தையும் நீங்கள் விரும்புவீர்கள் என்று கூறுங்கள் என்று. அதைத்தான் நாம் உணர்கின்றோம். நான் இதைத்தான் விரும்புவேன். இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய பாக்கியங்களையும் தான் நான் விரும்புவேனே தவிர மனிதர்களுடைய வழிமுறைகளையும் அவர்களுடைய உல்லாச போக்குகளையும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் கொண்டு நான் வாழ விரும்பவில்லை. உணவையும் கொடுத்திருக்கின்றான், அதில் உயிர் இருக்கின்றது, உயிருக்கும் உயிர் கொடுக்கின்றது. பணம் இருக்கின்றது, அதில் எந்த விதமான புண்ணியமும் இல்லை என்பது தெரியும். இப்பொழுது உங்களுடைய இறைவன் கேட்கின்றான், நான் கொடுக்கக்கூடிய உணவு உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் அச்சுறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற நோட்டுகள் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கின்றான். நாம் நோட்டுகள் வேண்டும் என்று நமக்கு விரோதமாகவே என் இறைவன் முன்பாகவே கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உணவை விட்டுவிட்டு பணத்தை நான் எடுக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அநியாயக்காரர்கள். உணவு வேண்டுமா? பணம் வேண்டுமா? இப்பொழுது கேளுங்கள். பணம் வேண்டும் என்று இருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நான் வாழ தகுதியில்லாதவன் இறைவன் முன்பாக என்பதை அறியுங்கள். உணவு வேண்டும் என்று விரும்புங்கள். அங்கு உங்களுடைய உணவு உங்கள் கால்களுக்கு அடியில் விளையும். இன்னும் நீங்கள் எண்ணிராத புறத்திலிருந்தெல்லாம் உங்களுடைய உணவுகள் உங்களுக்கு வந்து சேரும். பல வகைகளான கனி வகைகளும் ஒன்று கூட உங்களுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட பட வகைகளை உங்களுக்காக அவன் எந்த விதமான விலைக்கும் தேவையில்லாத அளவுக்கு அமோகமான விளைச்சலை கொண்டு வருவான். இது அவனுக்கு முடியாதா? முடியுமா? முடியும் என்று கூறுங்கள் என்று இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். முடியும் என்று நான் சொல்லுகின்றேன். ஆனாலும் என்னுடைய அறிவை கொண்டு முடியாது என்றும் சொல்லுகின்றேன். இதெல்லாம் சாத்தியமில்லை என்று கூறுகின்றேன். இறைவன் கேட்கின்றான், இப்பொழுது யாருக்கு சாத்தியமில்லை? உங்களுக்கா எனக்கா என்று கேட்கும் பொழுது எனக்கு சாத்தியமில்லை. அப்படியானால் சாத்தியமில்லாத பலகீனமான நீங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கும் மீறி என்னை புறக்கணித்தவர்களாக பணம்தான் உங்களுக்கு படங்களை கொண்டு வரும் என்று எண்ணுகின்றீர்கள். அவ்வளவும் நெருப்புக்குரியது. கல் வைத்து விட்டார்கள், புகையடித்து விட்டார்கள், அதனை மாற்றம் செய்து விட்டார்கள், அதனுடைய இயற்கையின் குலத்தையை மாற்றிவிட்டார்கள். இந்த ஷைத்தான்களுடைய அறிவை கொண்டு படைத்த இந்த பொருள்களை வாங்குவதற்குத்தான் இந்த பணம் தேவைப்படும். நீங்கள் உணவை கேட்டீர்களானால் நிச்சயமாக அந்த உணவு இறைவனுடைய குளிர்ச்சியின் மீது அது அமையும். உங்களுக்கு வகை வகையான பல சுவைகளை கொடுக்கக்கூடிய கனிவகைகள் ஏராளமாக தாராளமாக அவற்றிலிருந்து அது நீரோட்டமாக, அதாவது அதனுடைய சாறு கீழே இறங்கி ஆறுகளாக வரக்கூடிய அளவுக்கும் என்னால் செய்ய முடியும் என்பதை இப்பொழுது நம்புங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு விலை தேவையில்லை. விலைவாசி உயர்வு என்று கதறாதீர்கள். நான் விளைச்சல்களை அமோகமாகிவிட்டால் விலை கிடையாது. எப்படி நான் இங்கு கூறிக்கொண்டிருப்பதை நீங்கள் உங்களுடைய கண்களும் காதுகளும் கொண்டு பார்க்கக்கூடிய அந்த வெளிப்புற பார்வையில் தொலைந்து என்னை மறந்துவிட்டு பொய்யை உண்மையாகவும் உண்மையை நீங்கள் நிராகரித்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் உங்களுக்கு இறைவன் சில சோதனைகளை கொடுக்க விரும்புகின்றான். முடிந்தால் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களை சுகப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். பசி இல்லாமல் ஆக்குகின்றான். ஜீரணத்தை அவன் உங்களுக்கு தடுத்து விட்டான். ஒவ்வொரு உணவுப் பொருளும் வயிற்றில் இறங்கும் பொழுது பெரும் பாரமாக இருக்கின்றது, கல்லை போட்ட மாதிரி இருக்கின்றது. இவையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லது வயிற்றில் நெருப்பை கொட்டின மாதிரி இருக்கின்றது, வயிறு எரிகின்றது, அல்லது பசி இல்லாமல் ஆகிவிடுகின்றது, வாந்தி உணர்வும் தலையெடுத்து விட்டது, எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதைத்தான் இறைவன் அறிவிக்கின்றான். உங்களுடைய மருத்துவ அறிவு ஸ்தம்பித்துவிடும். என்னுடைய ஆற்றலுக்கு முன்பாக உங்களுடைய மருத்துவ அறிவு உங்களை கைவிட்டு விட்டது. ஒரு உதாரணம் தான் கூறினேன், அவ்வளவுதான். இனி எந்த உதாரணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று ஒரு சுகவீனம் ஏற்படும் பொழுது அதை இறைவன் ஒரு சோதனையாக உங்களுக்காக கொடுத்தானே தவிர உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமில்லை.
அவன்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறான் இன்னமும் சுகமாகுங்கள் என்று. யாரை நம்பி நீங்கள் சென்றீர்களோ அந்த டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுதும் இறைவன் அறிவிக்கின்றான் சுகமாகுங்கள் என்று. இது ஒரு சோதனை. நீங்கள் யாரை நம்புகின்றீர்களோ உங்களுடைய 5 அறிவு, மருத்துவ அறிவு எதனை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதில் உயிரோட்டம் கிடையாது. அவர்கள் பொய்யை தவிர வாக்களிக்கவில்லை. நான் உண்மையை கொண்டு உங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சிலும் சுகமாகுங்கள். நீங்களோ என்னுடைய பேச்சை கேட்கவில்லை. காரணம், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதை நீங்கள் உணரவில்லை. நான் தான் சத்தியத்தை அறிவிக்கின்றேன். என் பெயர் சத்தியவான், உண்மையாளன். உள்ளுக்குள் நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். என்னுடைய வேத வாக்கு உங்களுக்கு ஓதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்களோ உங்களுடைய கற்பனைகளுக்குரிய எழுத்துக்களை வைத்துக்கொண்டு வேதங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் கவனிக்கின்றீர்களா? எனக்கு ஒரு மரியாதை இருக்கின்றதா என்று பார்க்கின்றேன். கொஞ்சமும் மரியாதை இல்லை. எனினும் நான் உங்கள் மீது அளவற்ற அருளாளன், நிகழில்லாத இரக்கமுடையவன், மன்னிப்புக்குரியவன். நீங்கள் மன்னிப்புக்குரியவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய இரக்க குணம்தான், கருணை குணம்தான். இதில் நீங்கள் மறுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கூறுங்கள். இப்பொழுதும் உங்களுடைய நியாய உணர்வுகள் உங்களுக்கு பேசிக்கொண்டிருப்பது அந்த நியாயவான் பேசுகின்றானா, அது எங்கிருந்து வருகிறதா? அப்படி என்றால் இறைவன் எங்கே இருக்கின்றான் என்பதை கவனியுங்கள். தெளிவாக நீங்கள் கவனிக்கும் பொழுது என்னுடைய இறைவன் என்னுடைய உள்ளத்திலிருந்து எனக்கு தெளிவாக பேசிக்கொண்டிருக்கின்றான். இதுதான் சத்தியம். டாக்டர்கள் நிச்சயமாக பொய்யுரைத்தார்கள். டாக்டர்கள் நிச்சயமாக தாங்கள் அறிந்திருக்கும் நிலையிலேயே நீங்கள் ஆரம்ப தினத்திலே வந்துவிடுங்கள், நான் காப்பாற்றுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். டாக்டர்கள் தங்களை பற்றிய உதவாக்கரைத்தனத்தை, இயலாமையை, பலவீனத்தை உணர்ந்திருக்கும் நிலையில் தங்களுடைய மருத்துவ அறிவுக்கு எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாத அது செத்த பிணம் போன்ற அறிவு என்பதை அறிந்திருந்தாலும் நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே எங்களிடம் வாருங்கள், உங்களுக்கு என்னென்ன குறைகள் ஏற்படும் என்பதை டோட்டல் பாடி ஸ்கேனர் மூலமாகவும் பரிசோதனைகள் மூலமாகவும் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். அது வருவதற்கு முன்பாகவே நாங்கள் உங்களை சுகமாக்கிடுவோம் என்று கூறுகின்றார்கள். நம்புகின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் என்று இறைவன் கூறுகின்றான். இல்லை, டாக்டர்களுக்கும் தெரியும் என்று கூறுகின்றோம். அப்படியானால் இறைவன் சோதனை காலத்தை ஏற்படுத்துகின்றான். நீங்கள் டாக்டர்களை நம்பி செல்லுங்கள். அங்கு அவர்கள் பொய்யர்கள் என்று அறியும் பொழுது நீங்கள் என் பக்கம் திரும்புங்கள். அதுவரையில் உங்களுக்கு நான் சோதனைக்காக ஒரு வேதனையை அனுமதிக்கின்றேன். வேதனைகள் வருகின்றன. வேதனைகள் இப்பொழுது நிறைய இருக்கின்றது. சுகவீனங்களும் இருக்கின்றன. நான் என் இறைவன் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக டாக்டர்கள் என்று திரும்புகின்றேன். பணத்தை கொடுத்து டாக்டர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணுகின்றேன். நீங்கள் உங்களுடைய இறைவன் கூறுவதை கேளுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் அந்த டாக்டர்கள் நோயாளிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை விரும்புவார்களா? நீங்கள் அவ்வளவு பேரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களா? இறைவன் ஒருவனை தவிர யார் அதை விரும்புவார்கள்? ஒரு டாக்டரை நான் கிளினிக் வச்சுருக்கிறேன், நான் பிரார்த்திச்சுட்ருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தின் மூலமாக எல்லாரும் சுகமாக இருக்கணும். யாராவது வருவாங்களா? அவங்கள்ட்ட சுகமாயிருவாங்க கண்டிப்பாக. அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் விரும்புவீங்களா? அதை இல்லை. நீங்கள் கடுமையான பகிரங்கமான இறைவனுடைய வாக்குகளுக்கு நீங்கள் டாக்டர்களாக இருக்கிற நிலையில் விரோதிகளா இல்லையா? நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுவோம். உங்களுக்கு சுகமளிப்பதே எங்களுடைய தொழில். எங்களுடையது மிக மேன்மையான ஒரு தொழிலாக இருக்கின்றது. உங்களுடைய நலத்தை நாங்கள் விரும்பக்கூடியவர்கள். நாங்கள் தெய்வங்கள் போன்று அவர்கள் கூறுவார். அவர்களுக்கும் தெரியும் அப்பட்டமான பொய் என்பதும் உங்களுக்கும் தெரியும். இருந்த போதிலும் இறைவனை நிராகரிக்கின்றேன். இது உண்மையான நிராகரிப்பு. ஆனால் இறைவனை நான் நம்புகின்றேன் என்று உங்களுடைய அடையாளங்களால் காண்பித்துக் கொண்டிருப்பீர்கள். தாடி வைத்துக் கொள்வதும், தொப்பி போட்டுக்கொள்வதும், உடைகளை மாற்றிக்கொள்வதும், விபூதி வைப்பதும், குங்குமம் வைப்பதும், இன்னும் என்னென்ன அடையாளங்கள் இருக்கின்றதோ அவ்வளவையும் கொண்டு ஊருக்கு காண்பிப்பீர்கள். பிறகு நீங்கள் விரும்பியது இல்லை என்று இருக்கும் பொழுது கடவுள் கைவிட்டு விட்டான் என்று கூறுவீர்கள். நீங்கள் ஏற்கனவே இறைவனை மறந்து விட்டவர்களாக, இறைவனுக்கு விரோதமாக, இறைவனை நிராகரித்து நயவஞ்சகத்தனமாக இருக்கக்கூடிய மக்களை உண்மை போடும் என்று எண்ணி அவர்களை நீங்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டு போய் அங்கு அவர்களால் கொலை செய்யப்படும் பொழுது இறைவனுடைய சித்தம் யார் என்ன செய்ய முடியும்? அவன் கொன்று விட்டான் என்று கூறுவீர்கள். இங்குதான் பதிவாகிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு கெட்ட உதாரணமாக இருந்து மரணித்த அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிய வேண்டும். பயப்பட வேண்டும்.
சத்தியத்திற்கு பயப்படுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு வராத வரையில் பயம் இருக்காது. பயபக்தி உடையோரை இறைவன் நேசிக்கின்றான். யாருக்கு பயபக்தி இல்லையோ அவர்களை நிச்சயமாக ஒரு நேரம் வரும்பொழுது கைவிடுகின்றான். அதுவரையில் அவனுடைய பாதுகாப்பும் மன்னிப்பும் கருணையும் இருக்கின்றது. இன்று நாம் கைவிடப்பட்டவர்கள் இல்லை. காரணம், இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் இன்னமும் சுகமாகுங்கள் என்று. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம். பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.